கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்து வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்திக்காக பலிகள், சாக்ரிஃபைசஸ். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் தேவனுக்கு பலி செலுத்தினார்கள். எந்த விதமான பலிகளை செலுத்தினார்கள்? புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்கிறதான நாம் இப்பொழுது எந்த விதமான பலிகளை நாம் செலுத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை குறித்து வேதாகமத்தின் துணை கொண்டு நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். துவக்க காலத்திலே காயின் ஆபேலுடைய பலிகளை பற்றி ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3-4 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலுடைய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று திருமறை நமக்கு போதிக்கிறது. இருவருமே காணிக்கைகளை தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்தார்கள். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்து செலுத்தினான். ஆபேல் மந்தை மேய்க்கிறவனாக இருந்தபடினாலே தன் மந்தையின் தலையீற்றுகளில் சிலவற்றை கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்தினான். ஆனால் ஆபேலுடைய காணிக்கையை மாத்திரம் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எபிரேய ஆசான் இதை பற்றி சொல்லுகிறார். எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ஒரு சிறப்பான ஒரு பலி, மேன்மையான பலியை அவன் செலுத்தினானாம். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அவனை பற்றி நாம் இன்று வரை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவனுடைய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்தார். அவனுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சிறப்பானதை செலுத்தினான், மேன்மையான பலியை செலுத்தினான். நாம் தேவனுக்கு எப்படிப்பட்ட பலியை செலுத்தி கொண்டு வருகிறோம்? நம்மை நாமே ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கும் போது நாம் நம்மை கொடுப்பது எத்தனை அவசியமான காரியம்? சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது, முற்பிதாக்களினுடைய காலம். லேவியராகமம் 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில் அது காளையானாலும் சரி, பசுவானாலும் சரி, பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சன்னதியில் செலுத்த கடவன். அவன் தன் பலியின் தலையின் மேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அதை கொல்ல கடவன். அப்போது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். இப்படித்தான் பலி செலுத்த வேண்டும் என்று தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கட்டளை பிறப்பித்திருந்தார். அந்த விதமாக ஆரோனின் குமாரர்கள், ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய அவர்கள் அந்த இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது மாட்டு மந்தையிலிருந்து எடுத்தாலும் சரி, அல்லது அது காளையானாலும் சரி,
அது பழுதற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு போதனை அங்கு சொல்லப்பட்டிருந்தது. அதை தான் கர்த்தருடைய சந்நிதிக்கு கொண்டு வந்து செலுத்த வேண்டும். ஏதோ வீட்டில் இருக்கிறதுலே ஆகாதது, கூணானது, கூடானது, முடமானது, இவைகளை வந்து செலுத்துவதற்கு அநேகர் விருப்பம் கொள்ளுவார்கள். அது வீணாத்தானே இருக்குது, அதை போய் பலி செலுத்திடலாம் அப்படின்னு. அவ்விதமான பலிகளை முற்பிதாக்களின் காலத்திலே வன்மையாக கண்டித்திருக்கிறார். எனவே நீ கர்த்தருக்கு ஒரு பலி செலுத்த வேண்டும் என்றால் அது பழுதற்ற பலியாக இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து செலுத்தணும் என்ற ஒரு போதனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. சமாதான பலி, லேவியராகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம், அவன் கர்த்தருக்கு சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்துவானாகில் அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி பழுதற்று இருப்பதை செலுத்த வேண்டும். He shall offer it without blemish. அது பழுதற்று இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. பழுதற்ற ஒரு பலியைத்தான் அவர்கள் தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்தினார்கள். சரி, இதுவே அவர்களால் செலுத்த முடியாது. வேற ஒரு பலியை வச்சிருந்தார். என்ன பலி? போஜன பலி. லேவியராகமம் 2வது அதிகாரம் 14வது வசனம், முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலனில் போஜன பலியாக கொண்டு வர கடவாய். முதல்ல கேட்குறார், விளைச்சல்ல முதல் விளைஞ்சிருக்கு இல்லையா, அதை வந்து அந்த கதிர்களை நெருப்பில் வாட்டி உதிர்த்து அதை நீ வந்து போஜன பலியாக கொண்டு வந்து செலுத்தணும். இதுதான் போஜன பலியாக அவர்கள் செலுத்தப்பட வேண்டிய விதம். இந்த விதமான பலிகளை இஸ்ரவேலர்கள் தங்களுடைய வாழ்நாட்கள் எல்லாம் செய்து கொண்டு வந்தார்கள். லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம், ஏன் இந்த மிருகபலி செலுத்தப்பட்டது என்ற ஒரு கேள்வி அநேகருக்குள்ளாக இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. இந்த ஆத்துமாவிற்கு பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருந்தது, இரத்தம் சிந்தியாக வேண்டும். ஆக ஒரு மிருகத்தினுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. ஒரு ஆட்டினுடைய இரத்தம் அல்லது மாட்டினுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அதற்காகத்தான் பலி செலுத்தப்பட்டது. இந்த வசனத்திலே நாம் தெளிவாக படிக்கிறோம். பலிபீடத்தின் மேலே அதை செலுத்தணும். உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் என்று சொல்றார். நம்முடைய பாவங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் பலி செலுத்தி ஆகணும். இப்போ இல்லை. இஸ்ரவேலர்கள் அந்த விதமான பலியை செலுத்தினார்கள். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பே இல்லை மனுஷனுக்கு ஒட்டுமொத்தத்தில். ஆனால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்ற ஒரு நியதி இருந்தது. எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனத்துக்கு வரும்போது, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்ப நியாயப்பிரமாணத்தின்படியாக இரத்தத்தினால்தான் எல்லாமே சுத்திகரிக்கப்பட்டது. இரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் கூட சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஒட்டு மொத்தமாக ஒரே பலியிலே அதை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். அதனால்தான் நாம் இன்று ஆடு மாடு எதுவுமே நாம் பலி செலுத்துவது இல்லை. ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக நம்முடைய ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். எனவே இந்த வசனத்தின்படியாக இரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நியாயப்பிரமாணத்தின்படியாக இரத்தம் சிந்தப்பட்டது. சமாதான பலி, தகன பலி இவைகள்லாம் செலுத்தப்பட்டு வந்தது. இப்பொழுது கிறிஸ்து நமக்காக பலியாகிவிட்டார். மூன்றாவதாக நாம் அதை பார்க்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம்
6லிருந்து 10 வசனங்கள் நாம் வாசிக்கும் போது சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். இப்பொழுது அதெல்லாம் பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரணங்களையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். முதலாவது என்று சொல்லும்போது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு இப்பொழுது நீக்கப்பட்டது, இரண்டாவது நிலைநிறுத்தப்பட்டது. புதிய ஏற்பாடு இன்று நடைமுறையிலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டது என்று வேதாகமும் சொல்லுகிறது. ஒரு முறை அவர் நமக்காக மரித்தார், ஒரே பலியில எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றினார். அந்த சித்தத்தின்படியாக நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இரண்டாவது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது, முதலாவது நீக்கி போடப்பட்டிருக்கிறது. முதலாவது என்று சொல்லும்போது நியாயப்பிரமாணம் நீக்கப்பட்டது, இரண்டாவது புதிய ஏற்பாடு இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. அந்தப்படியாக நாம் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒரே பலியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் பலி செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போதெல்லாம் அவர்கள் பலி செலுத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள். ஆனால் தேவன் அவைகள் எல்லாம் நிராகரித்தார். அவர் அதெல்லாம் விரும்பவில்லை. நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலியை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை அவர் நீக்கி போட்டார். இயேசு கிறிஸ்து இதெல்லாம் நீக்கி போட்டார். நியாயப்பிரமாணத்தை சிலுவையின் மேலே ஆணியடித்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படியாக நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் தெளிவாக வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் இதை குறித்து முன்னுரைத்திருக்கிறார். சங்கீதம் 40:6 நாம் பார்க்கிறோம். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்து சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் கேட்கவில்லை. அந்நாட்களிலே சங்கீதக்காரன் இதை குறித்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் தேவன் விரும்பவில்லை. பலி காணிக்கை நீ விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன். சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அதையெல்லாம் அவர் பார்த்து அழுத்து போனார். இஸ்ரவேலர்கள் வழி விலகி போகக்கூடியவர்களாக இருந்தார்கள். திரும்ப திரும்ப தவறு செய்து கொண்டே வந்தார்கள். தேவன் அவைகள் எல்லாம் மாற்றி போட்டார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 51:16-17 வசனங்களுக்கு நாம் திருப்பும் போது பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நம்முடைய இருதயத்தில் நாம் விருத்த சேதனம் அடைய வேண்டும். இருதயம் நொறுங்குண்ட போக வேண்டும். இருதயம் சரியாக வேண்டும். இருதயமே மகா கேடு உள்ளதாக இருக்கிறது, திருக்குள்ளதாக இருக்கிறது. அந்த இருதயம் சரியாக வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார்.
அதனால தான் தாவீது அப்பவே சொல்லிட்டார், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் நான் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமில்ல. தேவனுக்கு இருக்கக்கூடிய பலி நொறுங்குண்ட ஆவி. ஆவியிலே நாம் சரியாக வேண்டும். ஆவிக்குரிய தேவனை நாம் ஆவியினாலே ஆராதனை செய்து கொண்டு வருகிறோம். அந்த ஆவிக்குரியவர்களாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சீர்தூக்கி பாருங்கள். ஓசியா மூலமாக பேசும்போதும் அதையே தான் சொல்லுகிறார். ஓசியா 6வது அதிகாரம் 6-7 வசனங்கள், பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். தேவனை அறியக்கூடிய அறிவிலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் நாம் வளர வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் நம்ம பலிகளை செலுத்தினாலும் தேவன் அதில் பிரியம் கொள்வதே இல்லை. நம்முடைய மனம் மாறுதலை அவர் எதிர்பார்க்கிறார். இரக்கத்தை அவர் விரும்புகிறார். தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறியக்கூடிய அறிவை அவர் விரும்புகிறார். அவர்களும் ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறி பாவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டான். விளக்கப்பட்ட கனியை அவனுடைய மனைவியும் அவனும் புசித்து பாவத்திலே பிடிபட்டார்கள். ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். உடன்படிக்கையை மீறினார்கள். அதே போல இஸ்ரவேலர்கள் உடன்படிக்கையை மீறி ஒரு கன்றுக்குட்டியை செய்ய ஆரம்பித்தார்கள். அதுதான் எங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்த தெய்வம் என்று சொன்னார்கள். ஜீவனுள்ள தேவன் அற்புத விதமாக 400 வருஷங்களாக அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்களை விடுதலை செய்தார். ஆனால் அதெல்லாம் அவர்கள் மறந்து போனார்கள். எகிப்திலே 10 விதமான வாதைகள் உண்டு பண்ணினார். சிவந்த சமுத்திரத்தை கடக்கச் செய்தார். யோர்தான் நதியை கடந்து வந்தார்கள். வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரித்தார்கள். இருந்தபோதும் எகிப்தை அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். வழுவி போனார்கள். அநேகர் சிறைப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார்கள். மீதமானவர்கள் கர்த்தரை பற்றி கொண்டவர்களாக இருந்தார்கள். அன்பானவர்களே, தேவன் இரக்கத்தை விரும்புகிறார். ஆகையினாலே அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறியக்கூடிய அறிவை அவர் விரும்புகிறார். அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். துரோகம் என்ற ஒரு வார்த்தை புதிய ஏற்பாட்டில் யூதாஸுக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. துரோகியான யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுத்தான் முத்தத்தினாலே. அவன் துரோகி. 11 பேரும் அற்புதமான சீடர்கள். ஆனால் ஒரே ஒரு சீசன் துரோகியாக போய்விட்டான். நாம் கூட சில சமயத்தில் சொல்கிறோம், அவன் எனக்கு ரொம்ப துரோகம் செய்துட்டான், அவனை நான் மன்னிக்கவே முடியாது, எங்களுக்கு ரொம்ப அதிகமான துரோகம் செய்துட்டான், எங்கள் வாழ்க்கையே மாறி போய்விட்டது, எவ்வளவோ நாங்கள் லாஸ் ஆகிட்டோம். அப்போ அந்த துரோகம் என்ற ஒரு வார்த்தை, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அந்த கூட்டத்தில் சேர்த்துக்கொள்ளவே முடியாது. அவனுக்கு தான் துரோகி என்று நாம் சொல்லுவோம். அந்த விதமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவன் யூதாஸ். அதே போல இஸ்ரவேலரிலே அநேக துரோகிகளாக போனார்கள். எனவேதான் ஓசியாவை கொண்டு பேசுகிறார், அங்கே எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள், உடன்படிக்கையை மீறினார்கள். அன்பானவர்களே, தேவன் இரக்கத்தை சிநேகிக்கிறார். புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்போது மத்தேயு 9வது அதிகாரத்தில் இயேசு தெளிவாக சொல்லுகிறார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். Go you and learn what that means. I will have mercy and not sacrifice, for I am not come to call the righteous, but sinners to repentance. பாவிகளை தான் அழைக்க வந்திருக்கிறார். பாவிகளை ரட்சிக்க வந்திருக்கிறார். அவர்கள் மனம் திரும்பும்படியாக தேவன் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் இரக்கத்தை விரும்புகிறார், பலியே அல்ல. இதை நாம் கற்றுக்கொண்டாக வேண்டும்.
இன்னும் இந்த பழைய சடங்காச்சாரத்திலே ஜனங்கள் நிலைத்திருப்பார்கள் என்றால் அவர்கள் தேவனை அறியக்கூடிய அறிவிலே இன்னும் வளரவில்லை என்றுதான் அர்த்தம். நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்திலே வழிநடத்துகிற உபாத்தியாக இருந்தது, அவ்வளவுதான். ஒரு ஆயாவாகத்தான் இருக்கிறது, அது டீச்சர் அல்ல. இன்றைக்கு டீச்சர் நமக்கு இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவருடைய போதனையின்படியாக நாம் நடக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் பழைய ஏற்பாட்டு வசனங்களை வாக்குத்தத்த வசனங்களாக பிடித்துக் கொள்கிறார்கள். நம்முடைய இஸ்ரவேலர்களுக்கு அது வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்ட வசனங்கள். இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்லப்படக்கூடிய வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது. நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நித்திய ஜீவனுக்கு நேராக நீங்கள் வெற்றி நடை போடுங்கள். கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பாருங்கள். பலியை அல்ல, இரக்கத்தை அவர் விரும்புகிறார். நீதிமான்களை அல்ல, பாவிகளை மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். நாம் எல்லோருமே பாவிகளாக இருக்கிறோம். நாம் மனம் திரும்பும் போது நம்முடைய பாவத்தை அவர் மன்னித்து தேவனுடைய பிள்ளையாக அவர் மாற்றுகிறார். ஆத்துமாவிலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெறுகிறோம். நம்முடைய ஆத்துமா காக்கப்படுகிறது. ஒரு ஆத்துமா காக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்துக்கு மனம் திரும்ப வேண்டும். அந்த ஆத்துமாவை உண்டு பண்ணினவர் அவர்தான். உண்டு பண்ணினவரை நோக்கி நாம் கடந்து செல்ல வேண்டும். வீணானவைகளை நோக்கி பார்த்து வீணராக போகாதிருங்கள். இன்னைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் வீணானவைகளை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, தொலைக்காட்சி நேயர்களே, சற்று கவனமாக பாருங்கள். இன்றைக்கு பலியை தேவன் விரும்புவதில்லை. தாவீது சொல்வதைப் போல அவர் விரும்பினால் நான் செலுத்துவேன். அவர் விரும்பவில்லை. அவர் இரக்கத்தை சிநேகிக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறார். உங்களுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனே பலியாக ஒப்பு கொடுத்து விட்டார். இனி வேறொரு பலி இல்லை. ஒரே ஒரு பலியினாலே உலக மக்களாகிய நாம் எல்லோருமே மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அதை நாம் விசுவாசித்தால் போதும். நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். அதற்குத்தான் இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்தார். எபேசியர் 5வது அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இயேசு நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார். தன்னைத்தானே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிற அளவிற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதே போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற முடியும். எபிரேயர் 9:14 சொல்லுகிறது, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்தியமான தேவனுடைய திட்டம் அது. பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தாராம் இயேசு கிறிஸ்து. பாவம் இல்லாதவர். பழைய பாட்டிலே பழுதற்ற பலி செலுத்தப்பட வேண்டும். அதே போல இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே ஒரு பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அவருடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு கூட ஊழியம் செய்யுங்கள். தேவன் விரும்புகிறதான பலி 4வது எபிரேயர் 13:16 சொல்லுகிறது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். தான தர்மம் செய்யணும், அதை மறந்துடாதீங்க. நன்மை செய்யணும், இதுதான் இன்றைக்கு பலி. மிருக பலி அல்ல. நன்மை செய்வது ஒரு பலி, தான தர்மம் பண்ணுவது ஒரு பலி.
கொர்நேலியு மிகுதியான தான தர்மங்களை செய்து கொண்டு வந்தான். அவன் ரட்சிக்கப்படும்படியாக பேதுருவின் மூலமாக அவனுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. அவனுடைய குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்பட்டது. நீங்கள் அதே போல் தான தர்மம் செய்யுங்க, நன்மை செய்யுங்க. அது தேவனுக்கு ஏற்புடைய பலியாக இருக்கிறது. இந்த பலியின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். மேலும் எபிரேயர் 13:15 உதடுகளின் பலி செலுத்த வேண்டும், உதடுகளின் கனியாகிய பலி. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இயேசுவின் மூலமாக தேவனுக்கு நன்றி பலி நாம் ஏறெடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம் தேவனே என்று நாம் சொல்ல வேண்டும். நம்ம உதடுகளின் வழியாக சொல்ல வேண்டும். தேவன் எவ்வளவோ நன்மை செய்கிறார். ஒருத்தர் ஒரு பொருளை நம்ம கொடுக்குறாரு, தேங்க்ஸ் சொல்கிறோம். அதே போல் தேவன் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்கிறார். ஒவ்வொரு நன்மைக்கும் நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 10 குஷ்டரோகிகள் இயேசுவின் இடத்துல வந்தார்கள். ஒருவனே நன்றி சொல்ல திரும்ப வந்தான். 9 பேர் வீட்டுக்கு ஓடிட்டாங்க. அந்த விதமாக இருக்கக்கூடாது. தேவனிடத்தில் பெற்ற நன்மைகளுக்கு நாம் முதலாவது அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். மார்க் 12:33 சொல்லுகிறது, முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலும் முக்கியமாக இருக்கிறது என்றார். இந்த பலிகளெல்லாம் காட்டிலும் முக்கியமான பலியாக அது இருக்கிறது. முழு இருதயத்தோடு தேவனிலே அன்பு செலுத்த வேண்டும். முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறீர்களா? அதை தேவன் விரும்புகிறார். தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இதுதான் சர்வாக தகனா முதலிய பலிகளை பார்க்கலும் முக்கியமாக இருக்கிறது. அதை காட்டிலும் மேலான பலியாக இருக்கிறது. இந்த விதமான பலிகளை நாம் தேவனுக்கு இப்பொழுது ஏறெடுக்க வேண்டும். கடைசியாக ரோமர் 12:1 நாம் வாசிக்கிறோம், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இன்னைக்கு புத்தி உள்ள ஆராதனையை நாம் ஏறெடுக்கிறோமா? ஒவ்வொரு சண்டே சர்வீஸ்லையும் சரீரங்களே நம்ம பரிசுத்த ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்திலே தேவன் வாசம் செய்கிறார். கைகளினாலே கட்டப்பட்ட கோயிலிலே அவர் வாசம் செய்யறதில்லை. நாமே அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அசுத்த எண்ணங்களோடு, கெட்ட சிந்தையோடு, தவறான பழக்க வழக்கத்தோடு நாம் தேவ சமூகத்துக்கு போவோம் என்றால் தள்ளுண்டு போய் விடுவோம். எனவே எச்சரிக்கையாக இருந்து உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, உயிருள்ள ஒரு பலியாக ஒப்புக் கொடுக்கணும். உங்களை நீங்களே முழுவதுமாக பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முழுவதுமாக ஜீவ பலியாக, பரிசுத்த பலியாக உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்காக, எங்களை மீட்டெடுப்பதற்காக ஒரே பலியாக இயேசுவை சிலுவையிலே நீர் ஒப்புக் கொடுத்திருக்கிறீர். அந்த இரத்தத்தினாலே நாங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். அந்த மந்தையிலே நாங்கள் இருந்து கொண்டு ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்கத்தக்கதாக தேவன் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தியல்ல வேண்டுமாய் இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். 4202 South India. Our mobile number 944-355-8041. Another number 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel.
May God bless you all.